Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So, in the last chapter, நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றது just ஒரு quick review கொடுத்துட்டு we'll go to today's chapter. And last chapter, last class we have seen two phylum, like phylum Coelenterata or Cnidaria and phylum Ctenophora. So, phylum Coelenterata நம்ம என்ன characters பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so these animals having like a seal. ஸோ அதோட நேம்லயே அதோட மீனிங் இருக்கு. சீலியன் ட்ரைட்டா மீன்ஸ் சீல் மீன் சீலோ, என்டிரா மீன்ஸ் கட். ஸோ கட் ரீஜன்ல அதுக்கு சீலோம் இருக்கிறதுனால அதோட நேம் வந்து சிலியன் ட்ரைட்டா அப்படின்னு நம்ம சொன்னோம். அண்ட் வி ஹவ் சீன் சோ மெனி கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் ஃபைலம் நிடேரியோ ஆர் சிலியன் ட்ரைட்டா. அதுல வந்து மெயினா நம்ம சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல நிடோசைட் செல்ஸ் இருக்கும் ஆர் ஸ்டிங்கிங் செல்ஸ். லைக் ஒரு எனிமீஸ் கிட்ட இந்த எஸ்கேப் ஆகுறதுக்காக அந்த ஸ்டிங்கிங் செல்ஸ் யூஸ் பண்ணும். இல்லைன்னா வந்து ஃபுட்டை வந்து கேப்சர் பண்றதுக்காகவும் அந்த செல்ஸை யூஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அண்ட் ஃபார் லைக் அண்ட் தே ஆர் கிவிங் சம் அதர் பர்பஸ் லைக் ஆன்கரேஜ் அண்ட் டிஃபென்ஸ் வி சீ தட். ஸோ டிஃபென்ஸ்னா தன்னைத்தானே வந்து பாதுகாக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 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 ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை வந்து நம்ம டிஃபென்ஸ் சொல்லுவோம். லைக் நம்ம லாஸ்ட் கிளாஸ் சொன்ன மாதிரி ஸ்னேக்ஸ் வந்து அதோட பாய்சனை வந்து டிஃபென்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணும். அது பைட் பண்ணணும் இன்டென்ஷன் கிடையாது. பட் நீங்க நம்ம வந்து அதுகிட்ட போய் வேணும்னு ஏதாவது ஒன்று பண்ணும்போது இட்ஸ் கேட், அது பயந்துரும் ஆக்சுவலா. ஸோ பயந்ததால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற வழியே இல்லை, அதால பாய்சனை மட்டும்தான் வந்து இன்ஜெக்ட் பண்ண முடியும். அதுதான் அதோட ஒரே இது. பட் அது நமக்கு வந்து ஒரு டிராபேக்கா இருக்குது. அண்ட் இதுல வந்து தென் வி ஹாவ் சீன் சோ மெனி திங்ஸ் லைக் அதுல முக்கியமா வந்து அதோட டைஜஷன் எப்படி இருக்கு, சர்க்குலேஷன் எப்படி இருக்குன்றது எல்லாமே நம்ம பார்த்தோம். அண்ட் நர்வ் சிஸ்டம் வந்து ரொம்ப பிரிமிட்டிவ் ஸ்டேஜில் இருக்குன்றது நம்ம பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பாலிப் அண்ட் மெடுசா. ஸோ சிலியன் ட்ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து அந்த பாடியில வந்து பாலிப் அண்ட் மெடுசா அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. இந்த பாலிப் அண்ட் மெடுசா பார்க்கறதுக்கு முன்னாடி டென்டக்கிள்ஸோட யூசஸும் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் இதுல முக்கியமா வரக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டென்டக்கிள்ஸ்ல இருந்து வரக்கூடிய பாய்சன் நேம் தான் வந்து ஹிப்னோடாக்சின். இந்த டாக்ஸின் நேம் தான் வந்து ஹிப்னோடாக்சின். ஹிப்னோடாக்சின் ஆல்ரெடி நான் சொன்னதுதான். ஸோ அந்த ஹிப்னோடாக்சின் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அனிமல் மேல அது இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துல அந்த இன்ஜெக்ட் பண்ணப்பட்ட அனிமல் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அது பேரலைஸ் ஆயிடும். அதாவது ஒரு வசியம் பண்ண மாதிரி அப்படியே அங்கேயே நின்றுடும். ஸோ அங்கேயே வந்து சுருண்டு விழுந்துடும். அப்போ இதுக்கு வந்து ஒரு ஃபுட் அது கேப்சர் பண்றதுக்கு இந்த டாக்ஸின் யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியா போய் அது கேப்சர் பண்ணிடும். அதே மாதிரி எனிமீஸ் மேல இந்த ஹிப்னோடாக்சினை வந்து இன்ஜெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து ஈஸியா இது கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஸோ இட் கேன் ஈஸிலி எஸ்கேப் ஃப்ரம் தட் டேஞ்சரஸ் பிளேஸ். ஸோ அந்த மாதிரிக்கு தான் வந்து இந்த டாக்ஸின்ஸை யூஸ் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். அண்ட் ஒன் மோர் திங், கமிங் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அண்ட் வி ஹவ் சீன் திஸ் நெமட்டோபிளாஸ்ட். ரெஸ்டிங் கண்டிஷன் எந்த மாதிரி இருக்கும், அண்ட் தென் ரெஸ்டிங் கண்டிஷன்ல அந்த நெமட்டோசிஸ்ட் செல்ஸை வந்து உள்ள வச்சிருக்கும். அண்ட் இன் கேஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல், ஏதோ ஒரு ஃபுட்டை வந்து எடுக்க போது இல்லை எனிமீஸ் ஏதாவது அடிக்கணும் அப்படின்னா அந்த டைம்ல இது ஃபங்க்ஷன் ஆகுன்றதை பார்த்தோம். அண்ட் வி ஹவ் சீன் த பாலிமார்பிசம், லைக் பாலிமார்பிசம் அண்ட் தென் பாலிப் அண்ட் மெடுசா ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்றதையும் நம்ம பார்த்தோம். அண்ட் தென் நிடேரியன்ஸ் வந்து எந்த மாதிரியான இதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வி ஹாவ் சீன் தட் த அல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன் அப்படின்றது இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். தட் இஸ் மெட்டாஜெனசிஸ். ஒரு மெடுசா வந்து பாலிப்பை ப்ரொடியூஸ் பண்ணும், பாலிப் வந்து மெடுசாவை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒன்னு செக்ஷுவலா இன்னொன்னு ஏசெக்ஷுவலா, ரெண்டுமே வந்து மாறி மாறி ப்ரொடியூஸ் பண்ற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன். இது லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது தான். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருந்தேன், நல்ல ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருந்தேன். அண்ட் ஹியர் யூ கேன் சி தட் தட் இஸ் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன் ஆர் மெட்டாஸ்டாசிஸ், சாரி மெட்டாஜெனிசிஸ். ரெண்டு மெடுசா, ஐ மீன் நம்ம மெடுசா எப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஜஸ்ட் கோ டு த ப்ரீவியஸ் வீடியோஸ் அண்ட் கோ சி தட். ஸோ மெடுசா, ரெண்டு மெடுசா அனிமல் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமல் வந்து ஓவரியில இருந்து, பிகாஸ் தீஸ் ஆர் ஹெர்மாப்ரடைட்ஸ், ஹெர்மாப்ரடைட்ஸ் அப்படின்றதுனால கிராஸ் ஃபர்டிலைசேஷன் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ மெடுசா வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமா பாலிப்பு ப்ரொடியூஸ் பண்ணும். அது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எக்ஸ் ரிலீஸ் பண்ணுது, தென் இது ஸ்பெர்ம்ஸ் ரிலீஸ் பண்ணுது, ஜைகோட் ஃபார்ம் ஆகி பிளாஸ்டுலா, தென் பிளான்லா லார்வா ஃபார்ம் ஆகுது. அண்ட் தென் லாஸ்ட் ஒரு யங் காலனி ஏசெக்ஷுவல் மூலமா ஒரு பட்டிங் ஒன்று வருது. பட்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஹியர் யூ கேன் சி தட் த மெடுசா பட் ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ அதுல இருந்து மெடுசா வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா மூலமா ப்ரொடியூஸ் பண்ற ப்ராசஸ் தான் நம்ம சொல்லியிருந்தோம். திஸ் இஸ் த லைஃப் சைக்கிள் ஆஃப் மூன் ஜெல்லி. மூன் ஜெல்லி வந்து ஏன் இதுக்கு அந்த பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவல் நைட் டைம்ல இது வந்து க்ளோ ஆகும், ரொம்பவே அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. பட் இது இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான ஒண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம்.
And then classification, we have seen 3 types of classes இருக்குன்றத பார்த்திருந்தோம். எப்படி classify பண்றாங்கன்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். And coming to the next one, next phylum is the Portuguese man of war. அதையும் நம்ம last class explain பண்ணதுதான். And coming to the next one, Ctenophora, and Ctenophora is the very smallest phylum because அதுல இருக்கக்கூடிய species ஓட numbers எவ்வளவு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி தான். வெறும் 50 ஸ்பீஷிஸ் மட்டும்தான் அதுல இருக்கு. அதனால தான் இருக்கிறதுலே வந்து இத மினி ஃபைலம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. மினி ஃபைலா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம். இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் ஆஸ் கோம் ஜெல்லிஸ் ஆர் சி வால்னட்ஸ். ஸோ இதுல முக்கியமான இன்னொரு கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பயோலுமினிசன்ஸ் கேரக்டர் கொண்டது. பயோலுமினிசன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட்டை எமிட் லூமினசன் அப்படின்னாலே எமிட்டிங்னு அர்த்தம். ஸோ லைட் எமிட்டிங் தான் லூமினசன் நம்ம சொல்லுவோம். பயோ மீன்ஸ் ஒரு லிவிங் ஆர்கானிசம்ல இருக்கிற அந்த கேரக்டர் இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் as a bioluminescence. And the larva name பாத்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் as சைடிபிட் larva. எக்ஸாம்பிள் இஸ் த ஃப்ளூரோபிராங்கியா. பயோலுமினசன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. And next we are going to see about, we will start our session from here. இப்போ நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the first we are going to see about the characters of Platyhelminthes. Platyhelminthes, so நம்ம actually we completed the Porifera and then Coelenterata, then we completed a Ctenophora, and now we are going to see about the Platyhelminthes. So Platyhelminthes அப்படின்னு பாத்தீங்கன்னா, platy means, what is the meaning of platy in பாத்தீங்கன்னா, platy means flat. Platy means flat. And helminth, helminth எங்கெல்லாம் நீங்க படிக்கிறீங்களோ அதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வார்ம்ஸ்னு அர்த்தம். Platyhelminthes, Askilminthus, minthus அப்படின்னு வருதுன்னா, helminth அப்படின்னு வந்தாலே அதுக்கு நேம் வந்து வார்ம்னு அர்த்தம். So now we are going to see about the each and every character of Platyhelminthes. இதுல வந்து Platyhelminthesல மேக்ஸிமம் வந்து இதுல இருக்கக்கூடிய வார்ம்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வந்து பாராசிட்டிக் ஃபார்ம்ல தான் இருக்கும். பாராசிட்டிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஹோஸ்ட் டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு அனிமல் தான் நம்ம பாராசைட் அப்படின்னு சொல்லுவோம். ஹோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த அனிமல்ஸ்க்கு யாரு வந்து தங்குறதுக்கு இடமோ சாப்பிடறதுக்கு சாப்பாடும் கொடுக்குறாங்களோ அவங்களதான் நம்ம ஹோஸ்ட்னு சொல்லுவோம். லைக் ஹியூமன் நம்ம வந்து நம்மளும் வந்து நிறைய இதுக்கு ஹோஸ்டா இருக்கும். லைக் நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன், ஹெட்லோஸ், தலையில இருக்க பேனுக்கு ஹேர் நம்ம கொடுத்தாச்சு, நம்மளோட பாடியையும் நம்ம கொடுத்தாச்சு, ஃபுட் வந்து பிளட்டும் கொடுத்தாச்சு. ஸோ வி ஆர் த ஹோஸ்ட் ஃபார் த ஹெட்லோஸ். ஸோ அதே மாதிரி நிறைய அனிமல்ஸ்க்கு நிறைய ஹோஸ்ட் இருக்கு. லைக் ஹியூமன்ஸ் இருக்காங்க, பிக் இருக்கு, தென் ஷீப் இருக்கு. ஸோ தெர் ஆர் so many animals out there. லைக் அதே மாதிரி ஹோஸ்ட் கண்டிஷன்ல இருக்கும். இங்க கொடுத்துக்கிறது என்ன பாத்தீங்கன்னா, இட் இஸ் a flat worm. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் பிளானேரியா. இது வந்து பிளானேரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். And coming to the characteristics of Platyhelminthes, so Platyhelminthes flatwormன்றத நான் ஷார்ட்டா கொடுத்திருக்கிறேன். Platy means broad, and in the previous இதுல நீங்க வந்து பார்த்திருக்கலாம். You can see the previous diagram. See here, it's a broad. இதோட இந்த லென்த் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா broad-ஆ இருக்கும். சோ அதனால தான் அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா broad-ன்னும் போது பிளாட்டினாலே ஃபிளாட் தான் நம்ம ஜெனரலா சொல்லுவோம். ஆர் ஃபிளாட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெல்மெட் வார்ம். ஸோ தே ஹாவ் அ டார்சோ வென்ட்ரலி ஃபிளாட்டன்ட் பாடி அண்ட் ஹென்ஸ் கால்ட் ஃபிளாட் வார்ம்ஸ். ஆக்சுவலா டார்சோ வென்ட்ரலினா எப்படின்னா, டார்சோ மீன்ஸ் நம்ம முதுகு, வென்ட்ரல்னா ஃப்ரண்ட், நம்மளோட வயிறு பகுதி தான் நம்ம வென்ட்ரல் நம்ம சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே வந்து சப்பையானா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வீட்டுல வந்து அம்மா வந்து சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி அந்த பால் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அந்த பாலை வந்து நல்லா ஃபுல்லா தேய்ப்பாங்க, ரெண்டு சைடும் வந்து திருப்பி திருப்பி போட்டு தேய்ப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இமேஜின் ஒரு சைடு டார்சல் ஒரு சைடு வென்ட்ரல் பாத்தீங்கன்னா, ரெண்டு சைடும் தேய்க்கும் போது லாஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா, we are getting like a flat, ஒரு ஃபிளாட்டா வந்து ஒரு ஒரு லேயர் மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த அனிமல் இருக்கும் பாக்குறதுக்கு. டார்சல் வென்ட்ரல் ரெண்டுமே வந்து ஒரு மிஷின்ல விட்டு ஃபுல்லா எம்டி மீன் ஒரு ஃபிளாட் ஆக்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இது இருக்கும். So that's why we called it as a flat worms. Flat-ஆ இருக்கிறதுனால அதுக்கு பேரு flat worms. These animals are bilaterally symmetrical. So it comes under bilaterally symmetrical. அப்போ அந்த அனிமலோட பாடி சென்டர்ல வந்து நம்ம ஒரு இமேஜினரி லைன் டிரா பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இமேஜினரி லைன் அந்த அனிமல்ஸ் டூ ஈக்குவல் ஹாஃப்ஸா செப்பரேட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். And it comes under triploplastic. We know that what is triploplastic. Germinal layers 3 இருக்கும். Outer ectoderm, inner endoderm, and the middle layer is the mesoderm. So
இந்த ஒவ்வொரு ஆர்கன்ஸ்ல இருந்து ஒவ்வொரு ஜெர்மினல் லேயர்ஸ்ல இருந்துமே ஆர்கன் அப்படின்றது ஃபார்ம் ஆகும் இதுல. அண்ட் ஏசிலோமேட் வித் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சிலிண்டர்ஸை பார்த்த வரைக்கும் நம்ம டிஷ்யூ லெவல் தான் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் அப்படின்றது வருது. ஆர்கன் வந்து நிடேரியாலே வந்திருக்கும். ஸோ இதுலயே ஆர்கன் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இட்ஸ் ஏசிலோமேட். ஸோ இதுல வந்து எந்த ஒரு சீலமுமே இருக்காது. ஸோ தட் இஸ் த மெயின் திங். இதுக்கடுத்து வரக்கூடிய ஃபைலம்ல பாத்தீங்கன்னா தே ஆர் ஹேவிங் லைக் சூடோசீலம். பட் இதுக்கு வந்து ஏசீலம். இதுல எந்த ஒரு சீலமுமே இருக்காது நம்ம சொல்லலாம். That's the absence of coelom. They show moderate cephalization. Head formation. Cephalization na head formation. Cephalo means head. Station na formation. So அப்ப இந்த அனிமலுக்கு வந்து ஹெட் ஃபார்ம் ஆகுது. பட் எப்படி இருக்கு ஹெட் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஹெட் மாதிரி இல்லாம ஒரு மாடரேட் லெவல்ல அந்த மாதிரி தான் ஆக்சுவலா ஃபார்ம் ஆகுது. அண்ட் யூனி டைரக்ஷனல் மூவ்மெண்ட். ஸோ சிங்கிள் மூவ்மெண்ட் தான் அதுக்கு இருக்கு. They are mostly endoparasites of animals including human beings. முக்கியமானது இது. பிகாஸ் பிளாட்டிஹெல்மின்தஸ்ல பொறுத்த வரைக்குமே மேக்சிமம் ஆஃப் த பிளாட்டிஹெல்மின்தஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அதிகமா பாராசைட்டிக் லைஃப்ல தான் இருக்கும். சில பிளாட்டிஹெல்மின்தஸ் மட்டும் தான் ஃப்ரீ லிவிங் ஃபார்ம்ல இருக்கும். பட் அதுவே நீங்க வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் அஸ்கில்மின்தஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அதுல வந்து ஃப்ரீ லிவிங் இருக்கும், எக்டோ பாராசைட்ஸ் இருக்கும், எண்டோ பாராசைட்ஸ் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாராசைட்ஸும் அதுல இருக்குன்றது நம்ம சொல்லலாம். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். அண்ட் இதுல என்ன வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் லைக் டேல் ஃபார்ம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஐ வில் லெட் மீ ஸோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை உங்களுக்கு காட்டுறேன் நான். ஹூக்ஸ் தான் கொக்கி மாதிரி இருக்கிறது. இப்போ வந்து கொக்கி வந்து ஹூக் எதுக்காக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிப்பா வந்து அந்த இதுல பிடிச்சிக்கிறதுக்காக தான் வந்து இருக்கும். சக்கர்ஸ் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா லைக் அப்படியே வந்து நீங்க அந்த அந்த செவத்துல ஏதோ ஓட்டினீங்கன்னா அப்படியே சக் பண்ணி நின்னுக்கும். ஸோ அதுதான் வந்து சக்கர்ஸோட வேலை. ஸோ இந்த ஒரு சில அனிமல்ஸ்ல ஹூக்ஸ் இல்லைன்னா சக்கர்ஸ் அப்படின்றது இருக்கும். ஆர் ஆல்சோ பிரசன்ட் இந்த பாராசிட்டிக் ஃபார்ம்ஸ் சர்வ் ஆஸ் ஆர்கன் ஆஃப் அட்டாச்மெண்ட். ஒரு ஹோஸ்டோட அனிமலோட பாடியில ஹோஸ்ட் பாடியில அந்த அனிமல் வந்து செட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஆர்கன்ஸ் யூஸ் பண்ணும். ஹூக்ஸோ இல்லைன்னா சக்கர்ஸோ யூஸ் பண்ணும். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த ஹோஸ்டோட பாடியில இருக்கக்கூடிய என்சைம்ஸ் இல்லைன்னா கெமிக்கல்ஸ் வந்து ரியாக்ட் ஆனாலுமே அங்க இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும். அண்ட் தியர் பாடி இஸ் நாட் செக்மெண்டட். முக்கியமான ஒண்ணு, இந்த பாடி செக்மெண்டட் கிடையாது. ஏன்னா செக்மெண்டேஷன் அப்படின்றது நம்ம எந்த ஃபைலம் இருந்து பார்ப்போம்னு பாத்தீங்கன்னா அனிலேடா இருந்தா செக்மெண்டேஷன் வரும். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு சில செக்மெண்ட்ஸ் இருக்கும், பார்க்கிறதுக்கு ரியலா இருக்க மாதிரி இருக்கும், பட் அது ரியல் கிடையாது. அதனாலதான் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சூடோ செக்மெண்டேஷன். சூடோ மீன்ஸ் ஃபால்ஸ். அதுல இருக்கக்கூடிய செக்மெண்ட் வந்து ட்ரூவான செக்மெண்ட்ஸ் கிடையாது, அது ஒரு ஃபால்ஸ் செக்மெண்ட், ஒரு ஃபேக்கான ஒரு செக்மெண்ட் அப்படின்றத இதுல கொடுத்திருக்காங்க. Some of the parasitic flatworms absorb nutrition directly from the host through their body surface. Like ஒரு ஸ்பாஞ்சஸ் மாதிரி. இப்போ நம்ம விளையாடுற அந்த ஸ்பாஞ்சஸ் வந்து தண்ணியில எப்படி தண்ணியில போட்டீங்கன்னா ஈஸியா வாட்டர் அப்சர்வ் பண்ணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த ஒரு சில பாராசிட்டிக்ல இருக்க அனிமல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹோஸ்டோட பாடியில சர்ஃபேஸ்லயே உட்காந்துட்டு அதால வந்து கம்ப்ளீட்டா வந்து அப்சர்வ் பண்ண முடியும் நியூட்ரிஷன்ஸை, டைஜஸ்டான நியூட்ரியன்ஸை அதால கம்ப்ளீட்டா வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அதுல ஒரு கேரக்டர் அது. However, flatworms like liver fluke have an incomplete digestive system. Incomplete digestive system பாத்தீங்கன்னா because incomplete digestive system எந்த அனிமல்ஸ்க்கு இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். incomplete digestive அனிமல்ஸ் உள்ளது வந்து மேக்ஸிமம் பாராசிட்டிக்கா தான் இருக்கும், அதை நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த அனிமலுக்கு பிகாஸ் கம்ப்ளீட் டைஜஸ்ட் சிஸ்டம் நம்ம சொல்லும் போது லைக் இதுல நம்ம கம்ப்ளீட் டைஜஸ்ட் சிஸ்டம் நம்ம சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா they are having ஸ்டார்டிங் வந்து மவுத் இருக்கும், எண்ட் வந்து ஏனஸ் இருக்கும். தட் இஸ் a complete digestive system. இன்கம்ப்ளீட் டைஜஸ்ட் சிஸ்டம் நம்ம சொல்லும் போது மவுத் மட்டும் தான் இருக்கும், அந்த அனிமலுக்கு சிங்கிள் ஓப்பனிங் மட்டும் தான் இருக்கும். சிங்கிள் ஓப்பனிங்கே அந்த அனிமலுக்கு வந்து மவுத்தாவும் இருக்கும், ஆனஸாவும் ஃபங்க்ஷன் ஆகும். ஆனஸ் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதோ அதே ஃபங்க்ஷன் மவுத்தும் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அனிமல் வந்து கண்டிப்பா ஒரு பர்சனோட பாடியில பாராசிட்டிக் ஃபார்ம்ல தான் இருக்கும். எஸ்பெஷலி தே கம்ஸ் அண்டர் எண்டோ பாராசைட்ஸ். அந்த ஒரு ஹோஸ்டோட உள்ள இன்னர் ஆர்கன்ஸ்ல தான் அந்த அனிமல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் எக்ஸ்கிரிட்டரி செல்ஸ் கால்டு ஃபிளேம் செல்ஸ். நமக்கு எப்படி வந்து எக்ஸ்கிரீஷனுக்கு வி ஆர் ஹேவிங் கிட்னி அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு வந்து சில எக்ஸ்கிரிட்டரி செல்ஸ் இருக்கும், சில எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் டிஃப்ரெண்டான நேம்ஸ் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய எக்ஸ்கிரிட்டரி செல்ஸோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளேம் செல்ஸ் அப்படின்றாங்க.
help in osmoregulation and excretion. Excretionக்கும் help பண்ணுது. At the same time osmoregulation. What is osmoregulation பாத்தீங்கன்னா அந்த அனிமல் பாடியில இருக்கக்கூடிய salt concentration and water concentration ரெண்டுமே மெயின்டைன் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு தான் osmoregulation. I hope you understand, students. And then we will go for the next one. So next point என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா next வந்து we are going to see about the sexes. Sexes are not separate. இதுல separated கிடையாது. Separated இல்ல அப்படின்னா கண்டிப்பா அதோட மீனிங் என்ன பாத்தீங்கன்னா hermaphrodites. Hermaphrodites நம்ம சொல்லியிருக்கோம். Hermaphrodites இன்னொரு பேர் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா monoecious அப்படின்வாங்க. Monoecious means we can't identify the sex. Dioecious எங்கேயாவது படிச்சீங்கன்னா dioecious means we can identify the sex. So monoecious பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த அனிமலோட பாடியில மேல் கொனாட்ஸா இருக்கிற ஓவரியும் இருக்கும், சாரி மேல் கொனாட்ஸ்ல இருக்கக்கூடிய டெஸ்டிஸ் இருக்கும் அண்ட் ஃபீமேல் கொனாட்ஸ்ல இருக்கக்கூடிய ஓவரியும் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு வந்து இது வந்து நம்ம மோனோஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். பட் ஃபர்டிலைசேஷன் பாத்தீங்கன்னா இன்டர்னலா தான் இருக்கு. லைக் ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்குதோ அதே மாதிரி இருக்கு. ஆனா டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா லார்வா ஸ்டேஜஸ் கண்டிப்பா இருக்கு. டெவலப்மெண்ட் இன்டைரக்ட் வந்துட்டாலே இந்த இடத்துல இன்டைரக்ட்ன்றதை கொடுக்கல. பட் இங்க என்ன கொடுத்துறாங்க பாத்தீங்கன்னா லார்வல் ஸ்டேஜஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. லார்வல் ஸ்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ இது வந்து நிறைய லார்வா அந்த மாதிரி ஸ்டேஜஸ் தாண்டி தான் வந்தாகணும். அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா மிராசிடியம் லார்வா, ஸ்போரோசிஸ்ட், ரெடியா அண்ட் செர்கேரியா. ஸோ தீஸ் ஆர் த லார்வா இன் phylum Platyhelminthes அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் polyembryony. What is polyembryony பார்த்தீங்கன்னா poly means many, embryony means embryo. ஸோ அப்போ இதுல அதோட மீனிங் இருக்கு. இட்ஸ் காமன் இன் சம் பிளாட்ஃபார்ம். ஸோ நிறைய எம்ப்ரியோஸ் இருக்கும் நம்ம சொல்லலாம். லைக் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லிவர் ஃப்ளூக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா polyembryonic கண்டிஷன் தான் இருந்திருக்கு. And then some members like planaria show high regeneration capacity. So regeneration capacity நம்ம வந்து starfish எக்ஸாம்பிளா நான் சொல்லியிருக்கேன், நம்மளோட பாடியில லிவர் கூட எக்ஸாம்பிளா நான் சொல்லியிருக்கேன். பட் கேன் யூ இமேஜின் இதுல வந்து முக்கியமா வந்து ரீஜெனரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டிஹெல்மின்தஸ்ல பிளானேரியாவுக்கு ஹை ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டீனியோசோலியம். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா we are following the ICZN, that is International Code of Zoological Nomenclature அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். You can see the Teniasolium ன்றது binomial name and it must be in a italic style. Italic style இருக்கும்போது நம்ம வந்து அண்டர்லைன் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. The common name of Teniasolium is the tapeworm. So tapeworm and Fasciola hepatica. ஹெப்பாட்டிக் அப்படின்னாலே மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா லிவர். ஸோ அப்போ வந்து என்ன நீங்க கெஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவர் ஃப்ளூக் அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணலாம். அண்ட் சிஸ்டோசோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a blood fluke actually. Then we will go for the next one. Yes. And here you can see the acoelomate. Coelom வந்து எப்படி வந்து absent ஆகுது அப்படின்றத நம்ம சொல்லலாம். You can see the first one is the outer layer is the ectoderm. Outer layer is ectoderm and the inner layer is the endoderm. And in between இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்றத அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. So you can see here the mesodermal organ, that is the middle region. And இது நடுவுல இருக்கிறது பாத்தீங்கன்னா it's called parenchyma அப்படின்றாங்க. உள்ள எந்த ஒரு சீலமுமே கிடையாது. You can see here. You can see here உள்ள எதுவுமே கிடையாது. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா acoelomates. And this is the flame bulb, flame cell அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த flame cell இதுதான் ஆக்சுவலா. பாக்குறதுக்கு ஏன் வந்து இது வந்து flame cell அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் இப்போ வந்து நெருப்பு எரியும் போது எப்படி வந்து அந்த கொழுந்து விட்டு எரியுமோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குமா, அதே மாதிரி அனிமல்ஸ் இந்த செல்ல பார்க்கும்போது அந்த மாதிரி அப்பியரன்ஸ் இருக்குமா. ஸோ அதனாலதான் வந்து இதுக்கு பேரே வந்து flame cell.
and we are going to see about some of few examples in parasitic life in some platyhelminthes, and I will explain a few like Fasciola hepatica and tapeworm. இது ரெண்டு மட்டும் நான் இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். Then we will see the further because நீட்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். இந்த 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 டிசீஸ் வர்றதுக்கு எந்த வெக்டார் வந்து யூஸ் ஆகுது, லைக் நம்ம மலேரியா சொல்லும்போது பாத்தீங்கன்னா மலேரியாவுக்கு அந்த பிளாஸ்மோடியம் அப்படின்றத ஸ்ப்ரெட் பண்றதுக்கு மஸ்கிட்டோ வெக்டாரா இருந்த மாதிரி இதுக்கு வந்து ஏதாவது வெக்டார்ஸ் இருக்கா, அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ த புக். சில இதுல வந்து உங்க புக்ஸ்ல இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்சிஆர்டி புக்ஸ் இருக்கும், அதுல கூட நீங்க வந்து தாராளமா ரெஃபர் பண்ணலாம். பிகாஸ் மேக்சிமம் வந்து அங்க நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்குமே வந்து ஆன்சர்ஸ் இல்லைன்னா வந்து கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி எடுக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட என்சிஆர்டி புக்ஸ் தான். 11th and 12th என்சிஆர்டி புக்ஸ் தான். ஸோ அது கையில இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஃபாசியோலா ஹெப்பாட்டிக்கா அப்படின்றது பொதுவா எந்த இடத்துல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெப்பாட்டிக்னா லிவர் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஷீப்போட இதுல தான் மேக்சிமம் வரும். ஸோ இங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஷீப் தான் அதிகமா சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கவு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு இந்த ரூமினன்ட் அனிமல்ஸ் தான் அதிகமா வரும். ரூமினன்ட் மீன்ஸ் எதை வந்து நம்ம ரூமினன்ட் சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து சிங்கிள் ஸ்டொமக் தான், சிங்கிள் சேம்பர் ஸ்டொமக் தான் இருக்கு. ரூமினன்ட் அனிமல்ஸ்ல 4 சேம்பர் ஸ்டொமக் இருக்கும். எப்படி வந்து நமக்கு 4 சேம்பர் ஹார்ட் இருக்குதோ அதே மாதிரி ரூமினன்ட் அனிமல்ஸ்ல 4 சேம்பர் ஸ்டொமக் இருக்கும். ஒபேசம், ஒபோமேசம், ரெட்டிகுலம் அண்ட் ரூமென். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சேம்பருக்குமே ஒவ்வொரு பேர் இருக்கும். எதுக்காக வந்து ஒரு அனிமலுக்கு வந்து பொதுவா வந்து ரூமினன்ட் கேரக்டர்ஸ் இருக்கணும், எதுக்காக 4 சேம்பர் ஸ்டொமக் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க நார்மலா பசுமாடை நீங்க பாத்துருக்கலாம், எங்கேயாவது பாத்துருக்கலாம். அந்த மாடுக்கு வந்து தீவனம் போடும்போது ஐ மீன் சாப்பாடு போடும்போது இந்த வைக்கோலோ இல்லைன்னா வந்து புல்லு போடும்போது பாத்தீங்கன்னா அது கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சிடும். பட் எப்போ வந்து அதுக்கு வந்து ரெஸ்ட் டைம் கிடைக்குதோ அந்த நேரத்துல வாயில வந்து அசை போடும், நல்லா கொண்டு வந்து அதாவது வாமிட் பண்ணி சொல்லுவாங்க, ரீகர்ஜிடேட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ரீகர்ஜிடேட் மீன்ஸ் கக்கி என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அதோட வாயில வந்து அந்த ஃபுட்டை வச்சுட்டு திரும்பி வந்து நல்லா மென்னு அதாவது ஃபர்ஸ்ட் சேம்பர்ல ஸ்டோர் ஆகும். சாதாரணமா சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் சேம்பர்ல ஸ்டோர் ஆகும். ஃபர்ஸ்ட் சேம்பர்ல இருந்து ரெஸ்டிங் கண்டிஷன்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சேம்பர்ல இருந்து அது திரும்ப வந்து ரீகர்ஜிடேட் பண்ணி நல்லா மென்னு திரும்பி செகண்ட் சேம்பருக்கு அனுப்பும். செகண்ட்ல இருந்து தேர்டுக்கு போகும், தேர்ட்ல இருந்து ஃபோர்த்துக்கு போகும், ஃபோர்த்ல இருந்து ஏனஸ் வழியா அது வேஸ்ட் மெட்டீரியலா வெளியே வந்துடும். ஸோ இதுதான் வந்து நார்மல் ப்ராசஸ். பட் ஏன் வந்து இந்த ஒரு கேரக்டர் இதுல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் முன்னாடி எல்லாமே அனிமல்ஸ் எல்லாமே ஃபாரஸ்ட்ல தான் இருந்தது, வி நோ தட். ஸோ நம்மள மாதிரி வந்து நம்ம எப்படி வந்து வீட்டுல ஃபுட்டை சாப்பிடும்போது நமக்கு பிடிச்ச ஃபுட்டா இருந்ததுன்னா எப்படி ருசிச்சு சாப்பிடுவோமோ அந்த மாதிரிலாம் அவங்க வந்து காட்டுல இருக்கும்போது சாப்பிட முடியாது. ஸோ அதுக்கு வந்து எந்த சைட்ல இருந்து எந்த அனிமல் எப்படி அட்டாக் பண்ணும் அப்படின்ற ஒரு ஐடியா கூட அதுக்கு இருக்கவே இருக்காது. அதனால அது என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா எப்போ வந்து அதுக்கு ஃபுட்டு கிடைக்குதோ அந்த நேரத்துல வந்து ஃபுல்லா கடகடன்னு சாப்பிட்டுருவாங்க. அப்புறம் வந்து அதோட அதோட பிளேஸ்க்கு போனதுக்கு அப்புறமா வந்து அந்த இடத்துல மெதுவா உட்காந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அசைச்சு நல்லா அசை போட்டு டைஜஷன் பண்றதுனா ரொம்ப மெதுவா வந்து எல்லாத்தையுமே திரும்ப எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து அதோட ப்ராசஸ். அது ஒரு எவல்யூஷன், அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இது ஒரு எவல்யூஷன். ஸோ மேக்ஸிமம் ஃபாசியோலா ஹெப்பாட்டிகா வந்து இந்த ரூமினன்ட் அனிமல்ஸ்ல இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அனிமல் சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் அது வழியா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அந்த அனிமல் வந்து எக்ஸ்கிரீட் பண்ணும்போது அதோட வேஸ்ட் மெட்டீரியல் எக்ஸ்கிரீட் பண்ணும்போது ஒரு மாடு சாணி அந்த மாதிரி அந்த மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல் எக்ஸ்கிரீட் ஆகும்போது பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த எக் இருக்கும். ஆக்சுவலா சீக்கியம் அதுல அந்த எக் வந்து எக்ஸ்கிரீட் ஆகும். அந்த எக் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே வாட்டர்ல தான் நடக்குது. யூ கேன் see here வாட்டர். ஸோ வாட்டர் மீடியம் தான் நடக்குது. வாட்டர்ல மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த எக் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜுக்கு போகும். அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் மிராசிடியம் லார்வா. தட் இஸ் கால்ட் மிராசிடியம் லார்வா. மிராசிடியம் லார்வால இருந்து ஸ்போரோசிஸ்டா மாறும். ஸ்போரோசிஸ்டா மாறினதுக்கு அப்புறமா அடுத்து ஒரு லார்வாவுக்கு போகும். தட் இஸ் கால்ட் ரெடியா லார்வா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுதான். தென் அடுத்து அந்த ரெடியா லார்வால இருந்து ஒரு ஸ்டேஜுக்கு போகும். தட் இஸ் கால்ட் செர்கேரியா லார்வா. அண்ட் செர்கேரியா லார்வால இருந்து லாஸ்ட் வந்து மெட்டா செர்கேரியா அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த மெட்டா செர்கேரியா வந்து ஒன்ஸ் அகைன் இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அடல்ட்டா திரும்ப கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த மெட்டா செர்கேரியா லார்வா வரைக்குமே பாத்தீங்கன்னா வாட்டர்ல தான் இருக்கு. ஆனா இந்த செர்கேரியா அண்ட் மெட்டா செர்கேரியா பாத்தீங்கன்னா வாட்டர் பிளான்ட்ஸ்ல இருக்கும். வாட்டர் பிளான்ட்ஸ்ல இருக்கும். இது ஒரு வெக்டர் பாண்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றாங்க. வெக்டார் மீன்ஸ் அப்ப இதுக்கு வந்து எதுதான் வெக்டாரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வெக்டார்ஸ் 2 சி ஸ்னெயில்ஸ் இருக்கு, சாரி வாட்டர் ஸ்னெயில்ஸ் இருக்கு. யூ கேன் see here வாட்டர் ஸ்னெயில் என்னன்னு பாத்தீங்கன்னா லிம்னேஷியா அண்ட் பிளானோர்பிஸ். ஸோ இந்த அனிமல் மேல உட்காந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா
வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து ஹோஸ்டா யூஸ் பண்ணி போகும். ஹோஸ்டா யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்ப இந்த அனிமல்ஸ்க்கு எந்த மேக்ஸிமம் இந்த மஸ்கிட்டோல நீங்க எடுத்தீங்கன்னா மஸ்கிட்டோவுக்கு மலேரியா எல்லாம் வராது. பட் மஸ்கிட்டோவால அது ஸ்ப்ரெட் ஆகும், அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். தென் இதுல வந்து இன்கேஸ் அந்த பர்சனுக்கோ இல்லைன்னா இன்கேஸ் பர்சனுக்கு இல்லைன்னா அந்த அனிமலுக்கு வந்து வரும்போது என்ன மாதிரியான அந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ கேன் சி ஹியர். இது வந்து பைல் டக்ட். இது நம்மளோட லிவர். ஆக்சுவலி நம்ம லிவரோட ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருக்காங்க. பைப் ஸ்டம் ஃபைப்ரோசிஸ், அதாவது ஃபைப்ரோசிஸ் நிறைய இந்த இடத்துல எரோஷன் அந்த மாதிரி சொல்லலாம். அப்ஸ்ட்ரக்ஷன் சரியா ஃபங்க்ஷன் ஆகாம நடக்கிறது. ஜாண்டிஸ் மஞ்சக்காமால அப்படின்ற நம்ம சொல்லலாம். அண்ட் வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே அதோட கேரக்டர், ஒரு சிம்பிளான ஒரு கேரக்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபேசியோ ஹெப்பாட்டிக்கால. அண்ட் திஸ் இஸ் த இதுதான் வந்து அந்த ரெண்டு ஸ்னெயில் நம்ம சொன்னது. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த லிம்னே அண்ட் செகண்ட் ஒன் இஸ் த பிளானோரபிஸ். இது ரெண்டுமே தான் வந்து ஒரு பாராசிட் ஒரு வெக்டார்ஸா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஹெப்பாட்டிக் ஃபேசியோ ஹெப்பாட்டிக்காக. And the next one is the life cycle of Taenia solium. டேப்பாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த டேப்பாமோட லைஃப் சைக்கிள் தான் இங்க கொடுத்துருக்கேன் நானு. ஸோ டேப்பாமை பொறுத்த வரைக்கும் டீனியா சோலியம் ஆர் டேப்பாம் ரெண்டுத்துக்குமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஆர் ஹேவிங் 2 ஹோஸ்ட். 2 ஹோஸ்ட் இருக்கும். பிரைமரி ஹோஸ்ட் அந்த மாதிரி 2 ஹோஸ்ட் உள்ள அனிமல்ஸ் வந்து நம்ம டைஜெனட்டிக் பாராசைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2 ஹோஸ்ட் அது யூஸ் பண்ணும். இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் தான். ஸோ ஹியூமன்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு இன்னொரு லைஃப் சைக்கிள் நடக்கும். அதுக்கு இன்னொரு ஹோஸ்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் நம்ம சொல்லக்கூடிய பன்னின்றதுதான் வந்து அதுக்கு வந்து செகண்டரி ஹோஸ்டா இருக்குது. அண்ட் இதுல நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ கேன் see here. நம்ம ஸோ இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். cattle and pigs infected by ingested contaminated vegetation. ஸோ அது அந்த வெஜிடேஷன் மூலமா எதை இன்ஃபெக்ட் ஆகிருந்ததுன்னா அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஆன்கோஸ்போர் ஹேட்ச் ஃப்ரம் எக்ஸ். எக்ல இருந்து ஹேட்ச் ஆகும். எக் பஞ்ச் த்ரூ இன்டெஸ்டினல் வால் அண்ட் பாஸ் த்ரூ சர்க்குலேஷன் இன்டு மசில். நம்ம பாடியில் என்டர் ஆகும். ஆன்கோஸ்போர் டெவலப் இன்டு சைட் சிஸ்டிசர்சி இன் மசில். தென் ஹியூமன் பிகம் இன்ஜெஸ்டட். ஸோ இது இவ்வளோ ஸ்டேஜ் வரைக்குமே ஆக்சுவலாக வந்து ஹியூமனுக்கு அந்த அளவுக்கு வரவே இல்லை. then நீங்க என்ன பார்த்தா human become ingested by ingesting contaminated pork or beef. இது வந்து நெக்ஸ்ட் பிக்சர்ல இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா தெரியும். ஹியூமன்ல என்டர் ஆனதுமே ஃபர்ஸ்ட் அது போகக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். நம்ம பாடியில வேற எந்த இடத்துக்குமே அது போகாது. இட் ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்லி கோ அவே டு த ஸ்மால் இன்டெஸ்டைன் இன் ஹியூமன் பாடி. இதை விட நெக்ஸ்ட் இதுல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம அடுத்த செஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட we will see in the next slide. லிங்க் 2 இருக்கு. ஒன்ஸ் இதை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.